வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வரக்கூடிய தை செவ்வாய்க்கிழமைக்கு, அதுவும் இந்த மாதம் இந்த வருஷத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை, தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம என்ன செஞ்சால் நமக்கு வாழ்க்கை இன்னும் சூப்பராக டெவலப் ஆகும், இன்னும் சீக்கிரம் டெவலப் ஆக முடியும், நல்ல வாழ்க்கையில் சுபிக்ஷமாக முடியும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நார்மலாக அம்மனுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க, முருகருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக முருகருக்கு அம்மனுக்கெல்லாம் உகந்தது தான். இதை தாண்டி இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வீரபத்திரருக்கு உகந்தது. வீரபத்திரருங்கிற ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு ஸ்பெஷல் தான் இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமிலாம் ஸ்பெஷலாக இருந்தாலும் தை செவ்வாய்க்கிழமைக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். யாருக்கு? வீரபத்திரருக்கு. சரி, வீரபத்திரரை நான் ப்ரே பண்ணுறதுனால, வீரபத்திரருக்கு நான் கும்பிட்றதுனால நமக்கு என்ன நடக்கும்? இப்போ வீட்டில் பில்லி சூனியம் இருக்குது, ரொம்ப கண்ணு வச்சுருக்காங்க, யாரோ செய்வனை செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் யாருக்காவது ஃபீல் இருக்குது. நான் எத்தனையோ தடவை யார்கிட்டயோ போய் பார்த்துட்டேங்க, நான் பில்லி சூனியம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், செய்வனை விளக்கணும்னு பார்த்துருக்கேன், என் மேலே கண்ணு படாமல் இருந்து நான் என்னென்னமோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு மறுபடியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வச்சாங்க, எடுத்துட்டாங்க, கிளியர் ஆகிடுச்சு, மறுபடியும் கண்டினியூஸாக நமக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யாருக்காவது ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் வீரபத்திர ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அங்கே அப்போ இருக்கக்கூடிய அந்த பில்லி சூனியம் செய்வனை எல்லாமே விலகிவிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யாமல் அளவுக்கு அவங்க மாறிடுவாங்க, இல்லை உங்கள் எனர்ஜி லெவல் மாறிடும். ஏதோ ஒன்று நடக்கும், திரும்ப அவங்க செய்ய மாட்டாங்க. சரி, வீரபதர் எங்கே தான் போய் கும்பிட்றது? திரிபுவனமில் போய் வீரபதர் கும்பிடலாம், இல்லை உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது கோயில் இருந்தால் போய் கும்பிடுங்க. எங்கள் ஏரியாவில் அப்படியெல்லாம் இல்லைங்க, கோயில் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க நீங்கள் நினைக்கிறதாக இருந்தால், முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. நல்ல பெரிய அகல் விளக்காகவே வாங்கிக்கோங்க. அகல் விளக்கு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் செவ்வாய்க்கிழமை காலையில், முக்கியமாக செவ்வாய் ஹோரை 3 வேளை வருங்க ஒரு நாளைக்கு. நார்மலாக காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. இதில் காலையில் 6 to 7 என்ன பண்ணுங்கள், 6 மணிக்கெலாம் விளக்கு ஏற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு பஞ்சுத்திரி போட்டு எண்ணெய் நிறையா ஊற்றி விளக்கேற்றி வச்சுட்டு, இந்த விளக்கில் வரக்கூடிய தீபம்தான் வீரபத்திரர். சரிங்களா? இந்த விளக்கில் வரக்கூடிய தீபம்தான் வீரபத்திரர்னு நீங்கள் அவரை மனசார கும்பிடுங்க. இதுக்கு என்னெல்லாம் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, நெய்வேத்தியமாக பால் வைங்க, பசும்பால் வைங்க, அப்புறம் தயிர் வைங்க. இந்த மாதிரி வெள்ளை கலர் இருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை கூட வைக்கலாம். இதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு, ஒரு சின்ன பவுலில் முன்னாடி வச்சுட்டு, முடிஞ்சால் நீங்களும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. என்கிட்ட வெள்ளை கலர் ட்ரெஸ் இல்லைங்க, வெள்ளை கலர் துண்டு இருந்தால் அதை எடுத்து மேலே போட்டுக்கோங்க. இது ஆண்கள் மட்டும்தான் செய்யணுமா இல்லை பெண்கள் மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டால் 2 பேரும் சேர்ந்து செய்யலாம், 2 பேருமே செய்யலாம். இப்போ ஆண்கள்கிட்ட ஒயிட் ஷர்ட் இருக்கா, எடுத்து போட்டுக்கோங்க. பெண்கள்கிட்ட சரி டவல் எடுத்து போட்டுக்கோங்க. ஒயிட்டே இல்லைங்க, லைட் கலர் ஏதாவது போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு மனசார கண்ணை மூடி உக்காந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும், எல்லா கெட்ட தேவையற்ற விஷயங்களையும், எங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும், எங்களுக்கே யாருக்காவது இண்டிவிஜுவலுக்கு செய்வனை செஞ்சு வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் விலக்கி விடுங்கன்னு மனசார வீரபத்திரர் கும்பிடுங்க. நிச்சயமாக உங்களை விட்டு விலக்கி விட்டுருவார். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள். சிவனோட அம்சம்னு வேறு சொல்லியிருக்கோமா? சிவனுடைய அம்சம்னாலே என்னது? அன்பு. சரிங்களா? அன்பே சிவன் தானே சொல்லுவாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு அன்பு விஷயத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கை இன்னும் முன்னேற்றுறதுக்கு இன்னும் நிறையா நம்ம கூட கைட் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணுவாருங்க. வீரபத்திரர் கோயில் இருந்தால் கோயிலுக்கு தாராளமாக போயிடுங்க. பக்கத்தில் வீரபத்திரர் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுங்க. முக்கியமாக வெள்ளை கலர் உணவுகள், அதாவது இப்போ சொன்ன பாருங்க, பால் தயிர் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நீங்கள் முடிஞ்சால் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கோங்க, போட்டுட்டு அங்கே கோயில் போயிடுங்க. நீங்கள் வீரபத்திரர் வீட்டில் கும்பிட்றீங்களா, இல்லை கோயிலில் போய் கும்பிட்றீங்களா? கும்பகோணத்து பக்கத்தில் கூட கோயில் இருக்குங்க, அங்கே போய் கும்பிட்றீங்களா, இல்லை திருபுவனம் தான் போய் கும்பிட்றீங்களான்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உங்கள் மனசார மனமுருகி நன்றி உணர்வோட மனத்தோடு அப்படியே ஒன்றி போய் நீங்கள் அவங்களை கும்பிடுங்க. நிச்சயமாக வீரபத்திரர் உங்களுக்கு கூட இருந்து தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் விலக்கி விட்டுட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதெல்லாம் கூட சேர்க்கணும் அவ்வளோத்தையும் சேர்த்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவார். இப்போ வரக்கூடிய தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்திக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க. வாழ்க வளமுடன்.